الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا رجالا كثيرا ونساء واتقوا الله بكم الامم يوم القيامه ولو بصدق يغفر الله والصلاه
முஹம்மது இப்னி அப்துல்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஷ்ஹது அல்லா இலாஹ ஏஆர் ஜாஃபர் அலி அவர்களின் மகளான ஏஆர் ஜாஃபர் அலி அவர்களின் மகளான சுமேஹா ஜோடி அப்படியே வந்து நான் பாக்குறேன் ஒன்றிச்சு வெற்றி செல்வி என்ற வெற்றி செழியன் என்ற திருப்பெயரை வெற்றி செழியன் திருப்பெயரை நம்முடைய வெற்றி திருமகன்கள் வீர திருமகன்கள் வெற்றி செழியன் என்கின்ற நாமத்தை அந்த குழந்தைக்கு சூட்டி மகிழ்கின்றார்கள். கொஞ்சம் மத்தவங்க ஒதுங்க. சென்ட்ரா ஒரு 2 சேர் பண்ணி போடுங்க. சென்ட்ரா அப்படியே சேர் போட்டு நாடு உயரம் என்பதற்கேற்ப நிலத்தை கீறி வயிற்றை நிரப்பும் கலப்பை உலர்களின் குடியில் பிறந்து நம்மில் ஒருவர் நமக்கான முதல்வர் நல்லாட்சி நாயகர் என்று மக்களால் என்று போற்றப்படக்கூடிய அருமையண்ணன் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களே, மாநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களே, அதே போல கோவை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களே இந்த வணக்கத்தை உரித்தாக்கி அதே போல நம்முடைய ஒரு நிகழ்வு நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாள் விழா. அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி நாம் கொண்டாடுவோம் இருக்கும் பொழுதும் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக அம்மாவுடைய புனித பிறந்தநாள் கடந்த முறை மட்டும் கொரோனா வந்த காரணத்தினால் இதே இடத்துல நம்ம மேடை போட்டோம். எஸ்பி வேலுமணி அவர்கள் மிக எழுச்சியோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா என்று இன்றைக்கு ஏழை எளியோர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர் தலைமையிலே கோவை மாநகர பகுதியிலே திருமண நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். இந்த திருமண நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது தன் வீட்டில் ஒருவர் குடும்பத்தில் இருந்தார் எப்படி திருமணம் செய்வாரோ அதை விட பன்மடங்கு உயர்ந்து இன்றைக்கு தன் குடும்பம் போல இந்த மணமக்கள் வாழ்த்தி அந்த மணமக்களுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் அனைத்தையும் வழங்கி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த திருமணத்தை அனைவருடைய ஆசையோடு இன்றைக்கு நடத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறும். வேறு எந்த கட்சியிலுமே கிடையாது. இன்றைக்கு மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக ஏழை எளியோர்களுக்கு அந்த திருமணம் நடத்தி வைத்தார்கள். 2002 108 ஜோதிக்கு நடத்தி வைத்து இன்றைக்கு அந்த ஏழை குடும்பம் மனதார அம்மாவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றது. 2003 1053 ஜோடிகள் நடத்தி வச்சாங்க. 2012 1006 ஜோடிகள் நடத்தி வச்சாங்க. எனக்கு முன்னாலே
மாண்புமிகு துணை முதலமைச்சர் குறிப்பிட்டதை போல இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் விளைவை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விழாவாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அதன் வழியாக இதயம் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் வருகின்ற பொழுது ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக அம்மாவுடைய பிறந்தநாள் அமைகிறது. மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த குழந்தைகளுக்கு திருமண வயதை அடைகின்ற பொழுது பெற்றோர் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக அந்த திருமணம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்து அவர்கள் வல்லாண்டு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளால வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சியாளர் எம்ஜிஆர் ஏழை மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதை வெற்றிகரமாக தன் இறுதி மூச்சு வரை நடத்தி காட்டியவர் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். இன்றைக்கு பூமியிலே எத்தனையோ பேர் பிறக்கின்றார்கள், தலைவராக இருக்கின்றார்கள். ஆனால் மக்களிடத்திலே புகழும் அந்த தலைவர் செய்த சேவை உள்ளத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் அது ஒரு சிலருக்குத்தான் இருக்கின்றது. அந்த ஒரு சிலரிலே நம்முடைய இருவரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்திலே நிறைந்து இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். அவருடைய காலம் மூலம் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இந்த பூமியில இருந்து மறைந்தாலும் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழுகின்ற தெய்வனுடைய ஆசையோடு இன்றைக்கு திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1981ஆம் ஆண்டே இந்த ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்தியவர். அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்த முடியும் என்று நான் ஏற்கனவே அறிவித்தேன். அதற்கு சான்று மேடையிலே வீற்றிருக்கின்ற மணமக்கள். அது மட்டுமல்ல, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, ஜாதி மதம் இல்லாமல் நாம் நடப்போம் என்பதற்கு மேடையிலே நட வேண்டிய திருமணமே சாட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றோம். ஆகவே எந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்களும் இங்கே திருமண மேடையில் அமர்ந்து மணமக்கள் இன்றைக்கு மணக்கோலத்திலே காட்சியளிக்கின்றார். கிறிஸ்தவ குடும்பத்திலே இருந்து வந்தவர்களும் அந்த மணமக்களும் இன்றைக்கு மணக்கோலத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல இஸ்லாமிய மக்களுடைய குழந்தைகளும் மேடையிலே திருமண காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்பதற்கு இந்த திருமண நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது என்று பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதையும் புரட்சித் தலைவி அம்மா இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மணமக்கள் இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் அதுக்கு சீர்வரிசை செய்ய வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும். அதுக்கு பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடையின் காரணமாக அந்த பருவம் அடைகின்ற பொழுது திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் இதையும் புரட்சித் தலைவி அம்மாவிற்கு தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து தன்னுடைய சிந்தனைகளை உதித்து திருமண உதவி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து 25,000 50,000 தாலிக்கு தங்கம் 8 கிராம் கொடுக்கணும். முதல்ல 4 கிராம் அறிவிச்சாங்க, அரை பவுன். அடுத்தது 8 கிராம் அறிவிச்சாங்க 2014 தேர்தலில். ஆகவே இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த பெண் கூட அந்த பருவம் வருகின்ற பொழுது, உரிய வயது வருகின்ற பொழுது
அந்த காலத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பாகவே இந்த திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 10 ஆண்டுல 11,87,715 பேர் இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க. இன்றைக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதி உதவி 4,214.76 கோடி வழங்கியது. இதற்கு தாலிக்கு தங்கம், அந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தங்கத்தினுடைய அளவு 6,085.560 கிலோ. 6,086 கிலோ தங்கம் கொடுத்திருக்கிறோம். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அந்த மணமக்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் மட்டும் எத்தனை கிலோ தங்கம் கொடுத்திருக்கிறோம். இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1,796 கோடி. ஏன்னா எந்த அளவுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இந்த ஏழை மக்கள் மீது பாசம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தொகை, தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்ட அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி, இரண்டையும் ஒன்றாக இணைத்து பார்க்கின்ற பொழுது 6,010 கோடி இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு 11,87,715 பேர் பயன்பெற்று சொன்னால் இவ்வளவு குடும்பத்திற்கும் விளக்கேற்றிய பெருமை இதை புரட்சி தலைவி அம்மாவை சாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அந்த புகழ் கிடைக்கும். அதே போல இன்றைக்கு இங்கே சீர்வரிசையை அடுக்கி வைத்திருக்கின்றார். எந்த கட்சியிலாவது இப்படிப்பட்ட சீர்வரிசை கொடுக்கின்ற கட்சி தமிழகத்தில் இருக்கின்றதா? 73 பொருளா? 73 பொருள். இதை புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் 73 சொன்னா 73 பொருளை இன்றைக்கு இந்த மணமக்களுக்கு வழங்குவதற்காக அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார். அவர் வீட்டிற்கு என்ன வேணுமோ அத்தனை ஜாமான்களும் இங்கே அடுக்கி வைக்கப்படுகின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஏழை எளிய மக்களுக்காக இன்றைக்கு உதவுகின்ற கட்சி என்பது இங்கே இருக்கின்ற அந்த பொருள் வைக்கின்ற அந்த பொருளை பார்க்கின்ற பொழுதே தெரிந்து கொள்ளலாம். அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்திலே குறிப்பிட்டார்கள், நான் முதலமைச்சர் ஆனவுடன் உழைக்கும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று சொன்னார். அதையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைய தினம் இல்லாவிட்டாலும் மண்ணிலே இருந்து மறைந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு இன்றைக்கு அந்த திட்டத்தையும் நாம் நிறைவேற்றப்பட்டு வருகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்திற்காக 95% நாம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கி இருக்கிறோம். இதுவரைக்கும் 2,98,841 பேர் கொடுத்துருக்கிறோம். 2,98,841 பேர் கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கரம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுக்குறோம். அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் 731,33 லட்சம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை முழுவதும் நிறைவேற்றப்பட்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 2006 தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னார்கள். திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நிலத்தை காட்டாமலே போயிட்டார். அப்படிப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கப்படுகின்ற வாக்குறுதியை கொடுப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதே போல கிராமத்தில் இருக்கின்ற பெண் தொழிலாளர்களுக்கு சுயமாக தொழில்துவதற்காக விலையில ஆடுகளை கொடுக்குறோம், விலையில கறவை மாடுகளை கொடுக்குறோம். சுய உதவி குழு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வெறும் 8,000 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சுய உதவி குழுக்கு வங்கி இணைப்பு கடன் வெறும் 8,000 கோடி கொடுத்துருந்தாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள்
சுயநிதி குழு சிறப்பாக செயல்பட வேண்டும். பெண்கள் சொந்த காலிலே நின்று பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், குடும்பத்தை அவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மாண்பு அம்மா அவர்கள் தோற்றுவித்த அந்த திட்டத்தை சிறப்பாக வேகமாக இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் 82,000 கோடி இந்த திட்டத்திற்காக வங்கி இணைப்பு கடன் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுல இன்றைக்கு 26,43,615 மகளிர் சுய குழு உருவாக்கப்படுகிறது. ஒரு குழு இல்லை, 2 குழு இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 26,43,000 குழுக்கு மேலாக 43,000 குழுக்கு மேலாக இன்றைக்கு சுய குழு ஆரம்பிக்கப்பட்டு முழுக்க முழுக்க பெண்களே நிர்வகிக்கக்கூடிய சுய குழுவை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். கோயம்புத்தூர்ல மட்டும் 10 ஆண்டுல 72,680 மகளிர் சுய குழுக்கள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டு அதற்காக 2,582 கோடி நிதி ஒதுக்கீடு வங்கி இணைப்பு கடன் கொடுத்திருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்தில் கூட இந்த சுய குழுக்கு 12,500 ரூபாய் கடன் கொடுத்து வங்கி இணைப்பு கடன் கொடுத்து அந்த சுய குழு தலைநிமிர செய்து அந்த சுய குழுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல பெண்களுக்கு ஏராளமான திட்டம், வளரிளம் பெண்களுக்கான சுகாதார திட்டம், பிரசவ உடல்நல திட்டம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா ஆரோக்கிய திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் மற்றும் மகளிருக்கான அம்மா மகளிர் முழு உடல் பரிசோதனை திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், இப்படி 12,000 18,000 உயர்த்தி கொடுத்துருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் 16 15 குறைஞ்சிருக்குது. பேறு காலத்தில் தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் பொறுத்தவரையில் 2030 அடைய வேண்டிய அந்த இலக்கை இப்பொழுதே நாம் அடைந்து விட்டோம். அந்த அளவுக்கு சுகாதாரத்துறை வெற்றிகரமாக சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அதிகமாக இந்தியாவிலேயே அதிகமாக மருத்துவமனையில் பிரசவம் பெறுவதும் தமிழ்நாட்டில் தான். அதே போல ஏழை எளியோர்களுக்கு அந்த பகுதியிலேயே இன்றைக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 2000 அம்மா மினி கிளினிக்கை ஒரே நேரத்தில் திறக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இதையெல்லாம் ஏழை மக்களுக்கு கொண்டு வந்த திட்டம். அதே போல இன்றைக்கு நீட் தேர்வின் மூலமாக நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அதிக அளவிலே தேர்ச்சி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. கடந்த ஆண்டு 41% அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் வெறும் 6 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்விக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆகவே அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதிகம் பேர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கனவு நனவாக என்பதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய தினம் சுமார் 435 பேர் மருத்துவக் கல்வியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்திலே போடப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை எங்களுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதை இவ்வளவு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னாலே மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் சகோதரர் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் நாம் செயல்படுத்திருக்கின்றோம். இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு அதிகமான பாலங்களை கொடுத்திருக்கின்றோம், குடிநீர் வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றோம், அதிக கல்லூரிகளை திறந்திருக்கின்றோம், அதிகமான பேருக்கு சுய குழு மூலமாக கடன் உதவி வழங்கி இருக்கின்றோம். அதே போல புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியும் நிலம் எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 15,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கின்றோம். சீர்மிகு நகரம் ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக இன்றைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு பணிகள் இந்த கோவை மாநகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கோவை மாநகர், கோவை புறநகர் அனைத்து பகுதியிலுமே சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றப்படுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமான சாலைகள் அதையும் அமைத்துக் கொடுக்கின்றோம்.
அத்திக்கடவு அவனாசி திட்டம் நீண்ட கால கனவை அதையும் நனவாக்கி இருக்கிறோம். முதற்கட்ட பணி துவங்கப்பட்டு விட்டது. இரண்டாம் கட்ட பணி, அதற்காக விரிவான திட்டத்தை தயாரிக்கின்ற பணியும் துவங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல தொழிற்சாலை நிறைந்த பகுதி அது வளம் பெற வேண்டுவதற்காக, அந்த தொழில் சிறக்க வேண்டுவதற்காக இன்றைக்கு சிறு குறு தொழில்கள் இன்றைக்கு உயர்வடைய வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்திலே சரிவடைந்த தொழிலை நிமிர்த்துவதற்கும் அம்மாவுடைய வங்கியின் மூலமாக கடன் உதவியும் செய்யப்பட்டு வருகிறது. அதே புதிய புதிய தொழில் வருவதற்கு ஏராளமான சலுகைகளை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதனால தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே தொழில் தொடங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று தேர்ந்தெடுத்து தொழிலதிபர்கள் அதிக அளவிலே தொழில் முதலீடு செய்ய முன்வருகின்றார்கள். 2019 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையிலே நடத்திய போது 304 தொழில் துவங்க முன்வந்து இப்போ 27% பணிகள் நடைபெற்றுகின்றன. நாளை தினம் கூட பல தொழில் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட இருக்கும். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு புதிய புதிய தொழில்கள் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டு அதன் மூலமாக புதிய தொழில் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதிலே இன்றைக்கு நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு துறை வாரியாக நாம் விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பான நிர்வாகம் இருக்கின்ற காரணத்தினாலே, திறமைமிக்க அரசு இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா துறைகளிலுமே இன்னைக்கு விருதுகளை படைத்து இந்தியாவிலேயே அதிக விருதுகள் பெற்ற மாநிலம் என்ற பெருமையை நாம் பெறுகிறோம். அதே போல சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்விலே எந்த மாநிலத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக என்பது தேர்வு செய்கின்ற பொழுது தமிழ்நாடு தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் மாநிலம் என்று நாம் அந்த இந்தியா டுடே நிறுவனத்திலிருந்து விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்திய அளவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரம் மாநகரம் இரண்டும் பார்க்கின்ற பொழுது பெண்கள் பாதுகாப்பாக வாழுகின்ற நகரம் என்பது கோவை நகரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள், மாநகரம் என்பது சென்னையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலுமே நான் அம்மாவுடைய அரசு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு மேடையிலே மணமக்களுக்கு இன்றைக்கு சீர்வரிசையோடு இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மணமக்கள் எல்லா வளங்களும் பெற்று வல்லாண்டு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளால் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உகந்த வீட்டிற்கு பெருமையும் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு மணமகனும் மணமகளும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், இல்லறம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அவள் உயரடைவார்கள். அவள் எல்லா வளங்களும் இறைவன் மூலமாக கிடைக்கும். அந்த எல்லா வளங்களும் இறைவன் மூலமாக கிடைப்பதற்கு உங்களுடைய ஆசையோடு இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய அருளாசையோடு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் நம்முடைய அருமை சகோதரர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு உயிரோடு இருந்து வாழ்ந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன மாதிரி ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார்களோ அதை அப்படியே இன்றளவும் செய்து நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் தான் நம்முடைய அருமை சகோதரர் எஸ்பி வேலுமணி. அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் இன்றைக்கு வரிய புரிந்து இந்த விழா சிறப்புடைய அடைவதற்கு கொங்கு மண்டலமே திரண்டு வந்து இங்கு இந்த இனிய விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதிலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய மீது பாசமும் பற்றும் அன்பும் வைத்திருக்கிறீர்கள் என்பதனை நாங்கள் அதிமுக
ஆரம்பித்த காலத்திலிருந்து வரலாறிலிருந்து உற்றிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய ஏக கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். 2006 2011 திமுக மைனாரிட்டி ஆட்சி, அலங்கோலமான ஆட்சி. மக்களை பற்றி சிந்திக்காமல் தன் மக்களை மட்டுமே சிந்தித்த அந்த ஆட்சியில் அவலங்களை போக்க வேண்டும், துடை தெரிய வேண்டும். இனிமேல் திமுக என்ற ஆட்சியே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணத்தில் எழுந்த உதயத்தை அன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாவட்டம்தான், மண்டலம்தான் கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து தான் 2017 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இங்கு நேரடியாக வரி புரிந்து 2006 2011 வரை திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக எழுச்சியாக ஆரம்பித்த அந்த பிள்ளையார் சொல்லி போட்ட கொங்கு மண்டலத்தில் தான் ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னாலே திருச்சியில் அது பரிணாம வளர்ச்சியாக உருவெடுத்தது. அதற்கு பின்னாலே திமுகவினுடைய கொட்டத்தை, அவருடைய ஆட்சியை முடித்து வைத்த, முற்றுப்புள்ளி வைத்தது மதுரை மண்டலம் என்பதற்கு, அதற்கு அச்சாரமாக அமைந்தது கொங்கு மண்டலம் தான் என்பதை நாங்கள் இன்றைக்கும் நன்றியோடு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தினுடைய வீரல் வரலாற்றில் நன்றிக்கு உரியவர்களாக எடுத்துக்காட்டு மாவட்டமாக, மண்டலமாக நம்முடைய கொங்கு மண்டலம் இருக்கிறது என்பதனை இன்றைக்கும் நான் மெத்த பருமையோடு, நன்றி மறையாத நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதனை என்றைக்கும் நான் எந்த பகுதிக்கு சென்றாலும் சொல்லுவது என்னுடைய வழக்கமாகவே இருந்திருக்கிறது என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த விழா இனிமையாக, இன்ப விழாவாக, மகிழ்ச்சியான விழாவாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாள் விழாவாக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு நம்மளுக்கு அம்மாவுடைய பிறந்த நாளை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும் என்று நல்ல பல ஆலோசனைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கு ஏற்கனவே அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே நம்மளுக்கு பணித்திருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பிறந்தநாளும் வருகிறது. அந்த பிறந்தநாளை அவர்கள் எவ்வாறெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் கண்கூடாகவே பார்த்திருக்கிறோம். தமிழகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களும் அண்டா கொண்டாலாம் வைத்து அதில் போடுங்கள் துட்டை நோட்டை என்று நகையும் நட்டுக்களையும் வாங்கி அப்படியே நகை கடைக்காரனையும் பக்கத்திலே உட்கார வைத்து அதை அப்படியே அங்கே பணமாக மாற்றிய வரலாறும் உண்டு என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொழில் புரட்சியை உருவாக்கி இப்படி அனைத்து நிலைகளிலும் சாதனை மிகுந்த ஆட்சியாக, எந்த மாநிலங்களிலும் செய்ய முடியாத ஆட்சியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இங்கு ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி, இவை இரண்டையும் மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு கொண்டு போய் நிலைநிறுத்தியதன் காரணமாகத்தான் 2014 ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே பெற்ற ஒரே தலைவராக, ஒரே முதலமைச்சராக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வரலாற்றில் சாதனை படைத்து ஒரு நிலையான புகழை, நிலையான சாதனை, நிலையான சான்றிதழை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்திற்கு, கட்சிக்கு, ஆட்சிக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மளுக்கு நிலைநிறுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்ததுக்கு பின்னால் நம்முடைய அருமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய தந்த ஆட்சியை இன்றைக்கு அடிபரலாமல் அம்மா அவர்கள் எந்த பாதையில் நடந்து மக்களுக்கு பயணித்தார்களோ, மக்களுக்கு நல்ல வள திட்டங்களை தந்தார்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்த முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. எல்லா வேலையிலும் நாம் இன்றைக்கு முதல்நிலை. இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் வேலுமணி அவர் சொன்னார்களே, 145 விருது அவர் பொறுப்பேற்றிருக்கிற, மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற துறைகளுக்கு மட்டுமே கிடைத்தது என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய சாதனை எந்த அளவுக்கு உயர்ந்து, இமயமலை அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல ஒட்டுமொத்த நிர்வாகத்திலும் தமிழகம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சாதனை மிகுந்த ஆட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மத்திய அரசினுடைய விருது. இப்படி பல விருதுகள். ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வாங்குறதுக்கு நாங்கள் பாடாப்படுவோம். டெல்லிக்கு எத்தனை போகணும். காங்கிரஸுக்கு திமுக கவர்மெண்ட் எதுவுமே செய்யலை. 16 வருஷம் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க. இந்த கூட்டணி ஆட்சி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 வருஷம்.
தமிழகத்திலிருந்து எக்ஸைஸ் டியூட்டியாக, கஸ்டம் டியூட்டியாக, இன்கம் டாக்ஸாக வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலாக மத்திய அரசினுடைய நிதி தொகுப்புக்கு செல்லுகிறது. ஆனால் அங்கிருந்து காங்கிரஸ் திமுக ஆட்சியில் எதுவுமே வந்து சேரவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு கொடுக்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு நிதி இன்றைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட்டு இன்றைக்கு தொடங்கக்கூடிய பூவாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட 4-5 திட்டங்கள், புதிய திட்டங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உழவர் பெருமக்கள் தஞ்சை புண்ணிய பூமி, புண்ணிய பூமியில் உழவர் பெருமக்கள் சீற்றில் கை வைத்தால் தான் சோற்றில் கை வைக்கும் நிலை, அதெல்லாம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சோழ அரசு கட்டிய கல்லணை, இவைகள்லாம் சீரமைக்க இருக்கிற திட்டங்கள். இப்படி பல்வேறு திட்டங்கள். நம்முடைய விஜயபாஸ்கர் இருக்காரு, அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் அவர் இருக்கும் போதே அங்கே போய் என்ன பாடுபட்டார் தெரியும். இப்போ 11 மெடிக்கல் காலேஜ் இங்கே நம்முடைய இந்த 3 வருஷ காலத்தில் மத்திய அரசு கொடுத்துருக்கு. இப்படி பார்த்து மக்களுடைய பயனுள்ள திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து மத்திய அரசிலிருந்து, மாநில அரசிலிருந்து கொண்டு வந்து மக்களுக்கு சேர்ப்பதற்கு இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலை தான் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நாம் எப்படி செயலாற்ற வேண்டும், சாதனை மிகுந்த அந்த ஆட்சியுடைய சாதனைகளை வீடு வீடாக எடுத்து சென்று, ஏன்னு சொன்னால் எல்லா வீட்லேயும் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய சாதனைகள் அங்கே போய் உட்கார்ந்துருக்குது, யாரும் மறுக்க முடியாது. அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்று பெற்று நாம் உழைத்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதுதான் மாண்புமிகு அம்மாவுக்கு நாம் செய்கின்ற நன்றிக்கடனாக இருக்கும் என்பதனை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய இந்த மணமக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்று சொன்னால் இத்தனை மக்களும் ஒன்று கூடி வாழ்த்துவதற்கு நீங்கள் நல்ல பெயரை பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை மட்டும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும், எல்லா வளமும் பெற வேண்டும், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் என்பது போல உங்களுடைய வாழ்க்கை ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பதற்கு நீங்கள் சான்றாக விளங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே உங்களுடைய வாழ்த்தி இங்கு வருகை புரிந்திருந்த அத்தனை பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். மாநாடு 2021 மீண்டும் முதலமைச்சராக அந்த எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கு நம்முடைய அருமையண்ணன், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் OPS அவர்கள் அவருடைய இங்கே தலைமையிலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய வெற்றி மாநாடு தான். ஏனென்றால் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்துக்கு முன்னால் எப்ப பாத்தீங்கன்னா 2006 அப்பொழுது நம்ம ஆட்சிக்கு வர முடியவில்லை. இப்ப எல்லாம் இருக்காங்க. 10 சட்டமன்ற தொகுதியும் நம்ம தான் ஜெயிச்சோம் அன்னைக்கு 2006. 2011க்கும் அதே போல 10. அதுக்கப்புறம் 2016 மட்டும்தான் 1 குறைஞ்சு 9. இன்னைக்கு மீண்டும் இன்னைக்கு அவனாசி நமக்கு சேர்ந்திருக்குது. மாவட்டம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க தலைவர்கள். 11 2021 வெற்றி பெறுவது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, நமக்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. 2010 அப்பொழுது நம்முடைய ஆட்சி எதிர்கட்சி, அப்ப திமுகவுடைய தலைவர் கருணாநிதி மகன் எல்லாம் அண்ணா திமுக இருக்காது என்று பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே புரட்சி அம்மாவிடம், அப்பொழுதுதான் நம்ம எல்லாம் மாவட்ட நான் இருந்தேன், அப்போ சேமன் இருந்தாங்க. அப்ப நான் நேரா அம்மாவிட்ட நோட் வச்சு, அப்ப OPS செங்கோட்டையன் கூட வந்திருந்தாங்க, ஒரு மாசம் இருந்தாங்க. இந்த கோவை மாவட்டத்தில் செம்மொழி மாநாடு நடந்தது, நம்ம ஒரு நோட்டு வச்சோம். உடனடியாக அம்மா அனுமதி கொடுத்து இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க. கோவையை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை நடத்தி 2011 ஆட்சி மாற்றத்துக்கு அடித்தளம் வைத்தது நம்முடைய இந்த மண். அதே போலதான் இன்னைக்கு அற்புதமான ஆட்சியை தந்து கொண்டிருப்பார் அந்த எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 7.5% இடஒதுக்கீடு. இது யாரா நினைச்சு பார்த்தோமா? யாரா நினைச்சோமா? நீட்டை கொண்டு வந்துட்டு நீட்டுன்னு பேசிட்டு இருந்தது மு க ஸ்டாலின். ஆனால் இப்படி ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து மருத்துவ மாணவர்களுக்கு MBBS BDS மாணவர்களுக்கெல்லாம் 400க்கும் மேற்பட்ட இடங்களை உருவாக்கி மருத்துவ கனவை நினைவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர். அதே போல பொங்கல் பரிசு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் அள்ளி கொடுத்தார். எங்களுக்கு தெரியும், இருக்க சூழ்நிலை தெரியும். நாங்கெல்லாம் முதலமைச்சர் போய் பேசணும், அண்ணா இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, அம்மா 100 ரூபாய் கொடுத்தாங்க,
கொரோனா இருக்குது கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். எங்க தம்பி பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் அதிகாரிகள் இருக்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. ஆனா அப்படிதான் வந்து பேசும்போது ஆரோக்கியமா இருக்க சூழ்நிலை ஆராய்ந்து பேசுவார். ஆனால் அதுக்கு பின்னால் அவர் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது, வாரி வழங்கிடுவார். அது 2500 ரூபாய் யாரு நாங்களே எதிர்பார்க்கல. 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், 2 கோடி குடும்பத்துக்கு மேல 2500 ரூபாய் வாரி வழங்கிய வல்லலாக இன்றைக்கு முதலமைச்சர், அதுக்கு உறுதுணையாக துணை முதலமைச்சர் ஓபிஎஸ். ஒவ்வொரு குடும்பம் இன்றைக்கு அற்புதமா பொங்கல் கொண்டாடினாங்க. அதே போல 2000 மினி கிளினிக் கொரோனா நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணார், ரூம்லயே உட்கார்ந்து அந்த டிவியில வீடியோக்கள்ல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் இன்றைக்கு பொய்யா பேசி ஒரே அறைக்குள்ள வெளியவே வரல. கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் காணாமையா போயிட்டார். இருக்கிறத காண்பிக்கிறதுக்காக உட்கார்ந்து டிவியில வெளியே அப்படியே கட்சிக்கார கூட இருக்கிறதா இருப்பு காமிச்சு, அது பொய்யா. அது என்ன எப்படி பண்ணாரு உங்களுக்கு தெரியும். 4